ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 9th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். சென் ஏஷியன் ரெண்டு பேரும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இது நீ பண்ண வேலையா இல்ல உன் டீச்சர் பண்ண வேலையா அப்படின்னு ஏஷியன் கேட்க, என்ன வேலையை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சென்னை எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறான். கிரவுன் பிரின்ஸ் கிட்ட இருந்து என்ன தள்ளி போக வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி பிரிச்சது யாரு? கண்டிப்பா ஒரு வேலை உன் டீச்சர் வேலையா இருக்கலாம். ஏன்னா அவருக்கு தான் மிலிட்டரி அபிஷியல்ஸோட குடும்பத்தை கண்டாலே ஆகாதுன்னு சொல்ல, அவருக்கு உங்களை கண்டா ஆகலதான், ஆனா அந்த இடத்துல நீங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சது நான் தான் அப்படின்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா உனக்கு அப்படி என்ன பண்ண, நான் கூட இருந்தா என்ன தப்பு அப்படின்னு மறுபடியும் ஏஷியன் கேட்க, வேற யார் வேணா கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்க கூடாதுன்னு சென் சொல்றான். என்ன மாதிரினா அப்படின்னு மறுபடியும் அவன் கேட்டுட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு டெஸ்பரேட்டான ஆளு கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சென் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏஷியன் பாக்குறான், டெஸ்பரேட்டான ஆளா? இத்தனை நாள் நான் கிரவுன் பிரின்ஸ் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பேர் வாங்கின எதையுமே வீணாக்க விட மாட்டேன், நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் மனசுல யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னை கிளம்பி நேரா அவன் வேலையை பார்க்க போயிடுறான். அவன் அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கான், எதனால ஏஷியன் அந்த பொசிஷன்ல இருந்து தூக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ராஜாக்கு இந்த மாதிரி மிலிட்டரி அபிஷியல்ஸ் மேல பெருசா நம்பிக்கை கிடையாது, யாரையும் ரொம்ப க்ளோஸா வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. இப்ப கிரவுன் பிரின்ஸ் மேல அன்னைக்கு அட்டாக் நடத்த வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் அவரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. கண்டிப்பா மிலிட்டரி அபிஷியல்ஸோட ஆளுங்களெல்லாம் தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு, அப்புறம் விசாரிப்பாரு. அதுக்குதான் அப்படி பண்ணுன்னு சொல்ல, அப்போ நீங்க ஈஷியனை எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்தல, அவனுக்கு அவங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு கேட்க, அது ஈஷியனுக்கு புரியாதுன்னு சென்னை சொல்லிட்டு இருக்கான். அது இருக்கட்டும், ஆனா ஒரு விஷயம், எதுக்காக நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஏஷியனோட அப்பா உண்மையா சண்டை தெரிஞ்ச ஆளு, நாட்டுக்காக அவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஆளுங்க நாட்டுக்கு எப்பவுமே தேவைப்படுவாங்க, நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்கிறதுக்கு. அதனால அவங்களை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் என் பவர்ல பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சொல்லிட்டு இருக்கான். இங்க ஈஷியன் அவன் தான் வர முடியல, ஆனா அவன் நிறைய விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு கிரவுன் பிரின்ஸ்க்கு அமுச்சு வச்சிட்டு இருக்கான். ஒரு லாக்கரை ஓபன் பண்றான், ஓபன் பண்ண முடியல. அடுத்த லாக்கர் ஓபன் பண்ணா அதுல ஒரு கதை புக் இருக்கு. கிரவுன் பிரின்ஸ் என்ன வரவங்க எல்லாம் பெரிய மாஸ்டர் மாதிரி பாப்பாங்க, ஆனா எனக்கு பிடிச்சதே ஈஷியன் மட்டும்தான். என்ன ஜாலியா ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறது ஈஷியன் மட்டும்தான். நான் ஏதாவது பதிலுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமே அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் யோசிக்கிறான். ஈஷியனை பாக்குறதுக்கு கிரவுன் பிரின்ஸோட அசிஸ்டன்டே வராரு. அதுல ஒரு டோக்கன் இருக்கு, அந்த டோக்கனை வச்சிருந்தா நீங்க எப்ப வேணா அரண்மனைக்குள்ள வரலாம், எப்ப வேணா கிரவுன் பிரின்ஸ பாக்கலாம், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது ஈஷியனுக்கு, பரவாயில்ல யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்குன்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சென்னை பாக்குறதுக்கு சீங்கு வந்துடுறான். எனக்கு எக்ஸாமினரா சாங் இருக்கார்ல, அவரை போட்டிருக்காங்க. இத முன்னாடியே தெரிஞ்சுட்டுதான் அவர்கிட்ட போய் எஸ்ஏ எல்லாம் எனக்கு காட்ட சொன்னீங்களா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லிட்டு இருக்கான். சென்னு பாக்குறான், இருக்கட்டும், ஆனா இதுக்கு மேல உன் கையில தான் இருக்கு, அந்த எக்ஸாமினர் கிட்ட நீ நிறைய கத்துக்கிட்ட, அதை எக்ஸாம்ல நீ காட்டணும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சிங்க, இல்ல நான் உங்கள்ட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாமே அப்படின்னு சொல்றான். என் வேற ஏதாவது பொண்ணு உன் மனசுல இருக்காளா அப்படின்னு சென்னு கேட்க, இல்ல நான் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சும்மா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். மனசுக்குள்ள சிங்கு ஜின்ஷாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்சம் என் கூட வெளியே வா அப்படின்னு சென்னு நேரா சிங்க கூட்டிட்டு வண்டியில கிளம்பி போயிட்டு இருக்கான். சிங்கு யோசிக்கிறான், இல்ல என்ன ஆனாலும் என்னோட அங்கிள் இருக்காருல சென்னு, அவருக்கு நான் தப்பே பண்ணக்கூடாது, அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும், அதை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, இருந்தாலும் வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முக்கியமான டிசிஷன், நீங்க கரெக்டான டிசிஷனா எடுங்கன்னு வேலைக்கார பையனும் சொல்லிட்டு இருக்கான். சிங்க அங்க இருந்து சென்னு மட்டும் தனியா உள்ள கூட்டு போறான். ஒரு கல்லறை இருக்கு, இதுதான் உன் உண்மையான அப்பாவோட கல்லறைன்னு சொல்லிட்டு, இவர் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அதனால ராஜா அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு, அதனால அவரோட பாடியை கூட என்னால வாங்க முடியல, அவரோட திங்ஸ மட்டும் வச்சு இந்த இடத்துல வெளியே கல்லறை கட்ட முடியாததால ஊருக்கு ஒதுக்குப்புறமா கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, என் அப்பா ஆனா காப்பாத்தினாரு உங்களை, நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம், அதனாலதான் நான் அடாப்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு சிங்க கேட்டுட்டு இருக்கான். அவர் என் உயிரை ஒரு விதத்துல காப்பாத்தினாருதான், ஆனா உங்க அப்பா ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தாரு, அவர் ஒரு கப்பல் போறதுக்கான மேப்பை எடுத்து எதிரிங்க கிட்ட கொடுத்துட்டாரு, அந்த கப்பல் அவங்க வீழ்த்திட்டாங்க, அதுல இருந்து 100கணக்கான பேர் அழிஞ்சிட்டாங்க, அதுல இருந்து பல மதிப்புள்ள சொத்தும் அழிஞ்சு போச்சு, இதுக்கெல்லாம் உங்க அப்பாக்கு மரண தண்டனை கிடைச்சது, உங்க அம்மா அதனால அவங்களும் அவங்க உயிரை எடுத்துக்கிட்டாங்க, உன்னை காப்பாத்தி அதுக்கப்புறமா நான் கூட்டு வந்து என் பிரதரோட பேர்ல அடாப்ட் பண்ணிட்டு உன்னை வளர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிங்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுறான். இந்த விஷயம் ரெண்டே பேருக்கு தான் தெரியும், ஒண்ணு எனக்கு, இன்னொன்னு இப்ப அந்த பொண்ணு வாங்ஷூன்னு உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்ல, அந்த பொண்ணோட அப்பாக்கு. அந்த பொண்ணோட அப்பா என்னைக்கும் உன்னை காட்டி கொடுக்காம இருக்கணும்னா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிரும், இதுவரையும் உன் மேல பெருசா அட்டென்ஷன் வரல, நீ அடுத்த எக்ஸாம்ல எப்படியும் பாஸ் பண்ணிடுவ, அந்த அட்டென்ஷன் கண்டிப்பா உன் மேல வரும், அதனால அப்போ உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாம இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீ செஞ்சாகணும். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த பொண்ணோட அப்பாவே இந்த சம்பந்தத்தை பேசியிருக்காரு, இதுக்கும் மேல பெட்டரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா என்ன, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கையில நல்லபடியா இருன்னு சொல்ல,
சிங்கு பயங்கரமா அப்செட் ஆயிடுறான். இப்ப அவனால வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இங்க சிங்க பாக்குறதுக்காக ஜின்ஷா கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஒருத்தங்களுக்காக ஸ்பெஷலா பட்டம் விடுறாங்க அப்படின்னா அவங்க காதல காட்டுற மாதிரி அர்த்தமா? நீங்க அவருக்காக பட்டம் எடுத்துட்டு போறீங்க, இது கொஞ்சம் ஓவரா இருக்காதா அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. இல்ல மனசுல இருக்கிறத டைரக்டா சொன்னாதான் எதுவா இருந்தாலும் கரெக்டா இருக்கும், ஒளிச்சு ஒளிச்சு பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லனா என்னையும் பர்த்டே அன்னைக்கு பாக்குறதுக்கு கூப்பிட்டு அப்படின்னு ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. ஜின்ஷாவோட வண்டிய ஃபாலோ பண்ணிட்டே கூலா ரான் 2 பேருமே பின்னாடி அடுத்த வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஜின்ஷா இறங்குறா, அந்த பட்டத்தை பறக்க விட ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் பார்த்தா சிங்கு அந்த பாலத்துக்கு ஆப்போசிட்ல அவன் வேலைக்கார பையனோட வந்து இறங்குறான். பாத்தியாடா சிங்கு வந்துட்டான், உன்ட்ட அப்பவே சொன்னல ஒளிஞ்சிருந்து பாக்கலான்னு ராண கூலா தனியா கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க சிங்க பாத்துட்டு வேலைக்கார பையன், அங்க பாத்தீங்களா உங்களுக்காக ஸ்பெஷலா பட்டம் விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆயிடுறான். சிங்கு பாத்துட்டே இருக்கான் நம்ம ஜின்ஷாவ. அவனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. இன்னொரு வாழ்க்கைன்னு எனக்கு கிடைச்சதுன்னா, இல்ல இந்த வாழ்க்கையிலேயே எனக்கு என்னைக்காவது உன் அளவுக்கு தைரியமா உன் அளவுக்கு வெளிப்படையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேலைக்கார பையனை கூப்பிட்டு, என்னால அவளை பாக்குறதுக்கு வர முடியாது, இத மட்டும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருன்னு ஒரு சின்ன கவரை கொடுக்குறான். நீங்க தானே அந்த பொண்ணை கூப்பிட்டீங்கன்னு சொல்ல, இதுக்கும் மேல நல்லா போக முடியாது, சொல்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சிங்கு வேலைக்கார பையனை மட்டும் அனுப்பிடுறான். என்ன இன்னும் ஆளை காணா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஜின்ஷா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆவா ஜின்ஷா, அதுக்கப்புறம் நம்மள மிரட்டிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூலா கேக்குறா. ஆனா ரான் பாக்குறான், அக்கா அப்பெல்லாம் பண்ணிடாத, யாருக்குமே இந்த விஷயம் தெரியக்கூடாது, அவ நம்மளோட அக்கா, அவளுக்கு பேர் கெட்டு போனுச்சுன்னா அதுல கஷ்டம் நமக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி அம்மா அப்பாட்டையாவது போய் சொல்ல வேண்டியதா அப்படின்னு கூலா சொல்றா. யார்கிட்ட வேணா சொல்லு, உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத, உங்க அம்மா அக்காக்கு கல்யாண ப்ரொபோசல்ல என்னென்னலாம் தகுடுதம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ அவங்கள மாதிரி கிடையாது, நீ நல்ல பொண்ணு, ஆனா உன் அம்மா ஒண்ணு அந்த அளவுக்கு நல்லவங்க இல்ல, அவங்கள பத்தி சொல்லாதன்னு சொல்ல. ஏண்டா உனக்கு இவ்ளோ அக்கறையாடா ஜின்ஷா மேல, இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து கூலா கிளம்பி போயிடுறா. இங்க பார்த்தா நம்ம ஜின்ஷா கிட்ட வேலைக்கார பையன் வரான். அவரால வர முடியல, ஒரு வேலை இருக்கு, இதை மட்டும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்ல, அந்த லிஸ்ட்ல பார்த்தா அந்த கவருக்குள்ள நம்ம ஜின்ஷா எழுதி வச்சிருந்தால அந்த நோட்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அவ ஃபீலிங்ஸ மறுபடியும் திரும்ப கொடுத்துட்டான் சிங்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷாக்கு நல்லாவே புரியுது. இதுக்கு மேல பேச வேண்டாம், வா கிளம்பலாம் அப்படின்னு ஜின்ஷா பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. அவமானப்படுற மாதிரி இருக்கு, கிளம்பி போயிட்டு இருக்கா. நியூ இயர் வேற வந்துட்டு இருக்கு, அவ ரொம்ப நாளாவே சோகமா தான் இருக்கா. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா நியூ இயர் ஃபங்க்ஷன்ல போடுறதுக்கு அவளுக்கு ஜுவல்லரி எல்லாம் கொடுத்து விடுறாங்க. பக்கத்துல நிக்கிற வேலைக்கார பொண்ணு பாக்குறா. இந்த தோடு உனக்கு ரொம்ப அழகா இருக்கும், நான் சொல்றேன்ல காதுல போட்டுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு போட்டுக்கிறா. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு சிம்பிளா ஒரு பேங்கிள் போட்டா நல்லா இருக்கும்னு ஒரு பேங்கிலே எடுத்து கொடுக்குறா. அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு சொல்றா. ஆனா நம்ம ஜின்ஷா போட்டு விட்டுடுறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு பாட்டி வீட்டுக்கு போகணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா தனியா உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க சென்னை டீச்சரை பாக்குறதுக்கு போறான். அவர் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. சோ டிஸ்டர்பே பண்ணாம தனியா நின்னுட்டு இருக்கான். மதியானம் போனவன் ஈவினிங் டைம் ஆயிடுது, இருட்டவே ஆரம்பிச்சிருது. அது வரையும் அப்படியே நின்னுட்டே இருக்கான். டீச்சர் பாக்குறாரு. எப்ப வந்த, முன்னாடியே கூப்பிட வேண்டியதானு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க டீச்சர், சோ நான் ஓரமா நின்னுட்டு இருந்தேன், அதுல பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு சென்னை சொல்றான். நியூ இயர் வருது, இதுல நம்ம டீம் சார்பா நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும். கிராமத்துல நிறைய கலைகள் இருக்கு, அந்த கலைகள்லாம் பல காலமா இங்க டவுன்ல தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் மறுபடியும் காட்டினா என்ன, அந்த இரும்பு நெருப்பு குழம்பாக்கி அதை வச்சு வான வேடிக்கை நடத்துவாங்க, வெடியெல்லாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம பண்ணலாம், மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்ல டீச்சர் பாக்குறாரு. சூப்பர் ஐடியா, இத நம்ம டீம் பேர்ல பண்ண வேண்டாம், ராஜா பேர்ல பண்ணு, எல்லாரும் பயங்கரமா ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சென்னை அங்க இருந்து கிளம்புறான். நியூ இயர்க்கு வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க ஜின்ஷா வீட்ல. ஜின்ஷா அம்மா ரொம்ப இருமிட்டே இருக்காங்க. இப்போதான் நல்லா இருந்தீங்க, திரும்பி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, இன்னைக்கு நியூ இயர், நீயும் நிக்காத, வந்து உட்காருன்னு துணை மனைவி மெயின் டேபிள்ல உட்காரவே கூடாதான். ஆனா ஜின்ஷாவோட அப்பா உட்கார சொல்றாரு. வேற வழி இல்லாம ஜின்ஷாவோட அம்மாவும் உட்கார சொல்றாங்க. அவ வந்து உட்கார்றத பாக்க கொஞ்சம் கூட ஜின்ஷாக்கெல்லாம் பிடிக்கவே இல்ல. ஏற்கனவே திருட்டுக்காரி, டேபிள்லயே உட்கார்ந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராணுக்கு ஜின்ஷாவோட அப்பா பார்த்து பார்த்து சாப்பாடு எடுத்து வைக்க, கூலாக்கு அவங்க அம்மா பார்த்து பார்த்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜின்ஷாக்கு மறுபடியும் உங்க பாட்டி ஞாபகம் வந்துருது. பாட்டி பார்த்து பார்த்து இவளுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வைப்பாங்களாம், வாயில ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்களாம், அந்த மாதிரி அதை பார்த்தவ பயங்கரமா மிஸ் பண்ணும் போதே அம்மா பாக்குறாங்க. இதை சாப்பிட்டு மீட் பால்ஸ் இருக்கு பாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கும், உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஜின்ஷாவும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. நான் கொஞ்ச நாளா பாக்குறேம்மா, நீ ரொம்ப டல்லா இருக்க, நல்லா சாப்பிடு, என்ன ஆச்சுன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்போ கூலாவை பார்த்துட்டு வெடி வெடிக்கிறாங்க, போய் பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரான் கேக்குறான். அந்த 2 பேரும் கிளம்பி ஓடுறாங்க. ஜின்ஷாவை நீயும் போய் பாரு, நியூ இயர்க்குள்ள போறோம், புது லக்க தான் எடுத்துட்டு போகணும், நாளைக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இப்பயோடய விட்டுணும்னு சொல்ல ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷாவும் அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அவங்க அம்மாக்கு இருமல் ரொம்ப அதிகமாகுது. வேலைக்கார லேடி மருந்து கொண்டு வராங்க. நல்லாதான் இருந்தீங்க கொஞ்ச நாளா, இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னு கேட்க
கொஞ்சமா அவங்க அம்மா மருந்து குடிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இரும ஆரம்பிக்கிறாங்க. கர்ச்சீஃப் எல்லாம் பிளட் ஆயிடுது. நான் போய் டாக்டரை கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம், நியூ இயர் அதுமா டாக்டரை கூப்பிட்டா வீடே சோகமாயிடும், என் பொண்ணெல்லாம் சோகமாயிருவா, அதனால இன்னைக்கு அப்படியே விட்டுரு, அப்புறம் பாத்துக்கலாம்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஒரு வேலைக்கார பொண்ணு துணை மனைவி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு ரத்தம் வந்துருச்சான், ஆனா டாக்டரை கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்களான்னு பார்த்தா அந்த லேடி போனதுக்கு அப்புறமா அந்த வேலைக்கார பொண்ணு ஒரு தீர்க்கால ஒரு லேடி கூடவே நான் தான் ஒரு மருந்தை உள்ள கலந்து விட்டேன் அப்படின்னு சொல்றா. துணை மனைவியே ஷாக் ஆயிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, எல்லாம் உங்களுக்காக தான், இது சும்மா காதுல போட்டு வச்சேன், இதை கண்டுக்காத மாதிரியே இருங்க, நீங்க இதை மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார லேடி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கா. இங்க எல்லாரும் ஒன்னா கிளம்பி மெயின் மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு சென்னை அவன் அசிஸ்டன்ட் எல்லாம் வராங்க. நீங்க வாங்கல, எங்களோட லாட்ஜ் இருக்கு, அங்கேயும் ஏற்பாடு பண்ணிருக்கோம், விருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டு போங்கன்னு ஆளாளுக்கு கூப்பிடுறாங்க. சுத்தி பார்த்துட்டு அப்புறம் வர அப்படின்னு சென்னு சொல்றான். சென்னும் அவன் அசிஸ்டன்ட்டும் முகத்துல மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க, யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு. இங்க 3 பேர் வந்தாங்கல்ல, ஜின்ஷா, கூலா, ரான், அவங்க வேலைக்கார செட்டோட சேர்ந்துட்டு தனித்தனியா போக ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷா பாக்குறா, இந்த பக்கமா போலாமா, வேடிக்கை பார்க்க போலாம் அப்படின்னு அங்கிருந்து கூட்டு போயிட்டு இருக்கா. இங்க கூலா மட்டும் தனியா இருக்கா. ரான் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலன்னு அவ சுத்தி பார்க்க போயிடுறா. ஆனா ரான் ஒளிஞ்சிருந்து 2 அக்காங்கிட்ட தப்பிச்சிட்டோன்னு அங்க ஏதோ ஒரு கேம் விளையாடுற இடம் இருக்கும் போல அங்க போறான். இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினைச்சோன்னு கேட்க, எல்லாரும் நியூ இயர்ல நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நான் மட்டும் ஏன் எடுக்கணும்னு ரான் அந்த ஹால்குள்ள, சீக்ரெட் ஹால்குள்ள போயிடுறான். இங்க பார்த்தா நம்ம ஈஷியன் முறைச்சிட்டே வந்து மார்க்கெட்ல நிக்கிறான். நீங்க தானே பொண்ணுங்க எல்லாம் எங்க போவாங்களோ நியூ இயர் அன்னைக்கு அங்க கூட்டு வர சொன்னீங்க, அதான் இங்க கூட்டு வந்த வேலைக்கார பையன் சொல்ல, ஆப்போசிட்ல நம்ம ஜின்ஷா ஓடி வந்துட்டு இருக்கா. ஈஷியனை பார்த்தோன்னே பயந்துட்டு அங்கிருந்து தெரிச்சிட்டு கிளம்பி ஓடி போயிடுறா. இவனை பார்த்து கண்டுக்க கூட இல்ல. என்ன உங்களை பார்த்து கண்டுக்காம ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஷியன் கிட்ட வேலைக்கார பையன் ஏத்தி வேற விட்டுட்டு இருக்கான். அப்பா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு நம்ம ஜின்ஷா ஓடி வரால, கை நெருப்பு, இரும்பு நெருப்ப வச்சு வான வேடிக்கை காட்டுறாங்க, அதை வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே வான வேடிக்கை தான் இன்னொரு பக்கமா நம்ம சென்னும் பாத்துட்டு இருக்கான், மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு. அழகா இருக்குல்ல அப்படின்னு அவ பாத்துட்டே, ஜின்ஷா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு, குட்டியா ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அது மேல ஏறிடுறா. ஏறி நின்னு பார்த்தாதான் நல்லா தெரியும் அப்படின்னு. சிங்கும் ஒரு பக்கம் இருந்து அதே தான் பாத்துட்டு இருக்கான். நம்ம கூரவங்க இருக்கான்ல, அவன் தான் கூட்டு வந்தான் போல, காலேஜ்லயே உட்காந்துட்டு இருந்தா எப்படிடா, வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு ஜின்ஷாக்கு அவங்க ஊர் ஞாபகம் வந்துருது. இந்த ஊர்ல மக்கள்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடம் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், நம்ம நாடு நல்லா இருக்க போகுது அப்படின்னு. இதுக்காக தான் சென்னை இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாம் போல. மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஊர் வாழ்கன்னு சொல்றதை பார்த்துட்டு அவனுக்கு இமோஷனல் ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு மாஸ்க கழட்டிட்டு இமோஷனலா பாத்துட்டு இருக்கான். நம்ம ஜின்ஷா பாத்துடுறா. சென்னு தானே, அவர் இங்க என்ன பண்றாருன்னு யோசிக்கிறா. டக்குனு அதுல இருந்து ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்து வச்சிடுறா. யாரோ விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல சென்னு பாக்குறான். நான் பாக்குறேன்னு மாஸ்க போட்டுட்டு அவனும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறான். ஜின்ஷா தானே விழுந்தது அப்படின்னு ஈஷியன் ஒரு பக்கம் பாக்குறதுக்காக கிளம்புறான். அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஜின்ஷா தண்ணிக்குள்ள இருக்கால, அவளை காப்பாத்துறதுக்கு சென்னு வேகமா நீந்தி வந்துட்டு இருக்கான் மாஸ்கோட. ஆனா இப்ப நம்ம ஜின்ஷாக்கு அவளை முதல் தடவை தண்ணியில விழுந்தப்ப காப்பாத்துறது சிங்கு கிடையாது, நம்ம சென்னு தான் அப்படிங்கிறது இப்பதான் அவளுக்கு தெரியுது. நான் தான் தப்பான ஆளை பத்தி நினைச்சிட்டேன் போல இத்தனை நாள் காப்பாத்துனதுன்னு. என்ன காப்பாத்துனது சென்னுதான் சொல்லிட்டு தண்ணிக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறா. சென்னை அவளை காப்பாத்துறான், வெளியே கூட்டு வரான், தூக்கிட்டு வரான். மாஸ்க் போட்டுக்கதால மத்த யாருக்கும் தெரியல. ஈஷியன் பாத்துட்டு இருக்கான், யார் இது காப்பாத்துறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே அங்க நம்ம சென்னோட வேலைக்கார பையன் பின்னாடி வந்து மாஸ்க் இல்லாம நிக்கிறான். இத பார்த்ததுமே ஈஷியன் வந்திருக்கிறது சென்னுதாங்கிறத கண்டுபிடிச்சு இன்னும் முறைக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து சென்னு அவன் போட்டிருக்கான்ல பெரிய கோட்டு, அதை எடுத்து கழட்டி அதை ஜின்ஷாக்கு மாட்டி விட்டுட்டு, சளி பிடிச்சுக்கு போகுது, பார்த்து சீக்கிரமா வீட்டுக்கு போன்னு சொல்ல அவ ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்கா. நம்மள காப்பாத்துறது சென்னுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்துல இருந்து இன்னும் வெளியே வராம பாத்துட்டு இருக்கா. உண்மையாவே சென்னுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷியன் சென்னு இங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். எங்க ஜின்ஷா வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கார பொண்ணு கிட்ட அப்ப காப்பாத்துறதும் சென்னுதான், இப்ப காப்பாத்துறதும் சென்னுதான்னு சொல்ல, உங்களை மொத்தமா அவர் 3 தடவை காப்பாத்திருக்காரு, செம்ம இல்லன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இல்ல, நான் கொஞ்சம் கூட என்னால இந்த நன்றி கடனை திரும்ப செலுத்தவே முடியாது, என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜின்ஷா யோசிக்கிறா. சென்னு வீட்டுக்கு போனவன் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஆயிட்டு உட்காந்து ஓவியம் வரைய ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ண ஓவியம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, எதனால இந்த ஓவியத்தை பாக்குறதுக்கு எனக்கு அப்படியே ஜின்ஷா மாதிரியே தெரியுது, நான் எதுக்கு ஜின்ஷாவை வரைஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு யோசிக்கிறான். வேலைக்கார பையனை கூப்பிட்டு நீ போய் ஜின்ஷாவை கூட்டிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். இல்ல வேண்டாம், கூப்பிடாத, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு, நீ போய் ரெஸ்ட் எடு, ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு சொல்ல அந்த பையன் மறுபடியும் கிளம்பி போயிடுறான். சென்னுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கு. இது பேர் தான் லவ்வா, நம்ம அவளை லவ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னந்தனியா அந்த பெயிண்டிங்க பார்த்து அவனே சிரிக்க ஆரம்பிக்கிறான். அத்தோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.